வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ப்போம். நான் நேற்று சொன்ன மாதிரி நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக பார்க்கறதுக்கு முன்னால் நேற்று நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஆரம்பிப்போம். சரியா? நாங்கள் இந்த 12 டென்சஸ் பார்த்தோமேயா, அந்த 12 டென்சஸும் தான் இங்கிலீஷில் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். சரியா? அதாவது இப்போ உங்களுக்கு விளங்கும் தானே, இந்த 12 டென்சஸும் கீழே விளங்கலை. இந்த 12 டென்சஸையும் நாங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆகவே நாங்கள் இந்த 12 டென்சஸையும் அழகாக பூரணமாக படித்து முடித்தால் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸை படித்த மாதிரி தான். சரியா? திருப்பி ஒருக்கா குயிக்காக நான் சொல்லுறேன். டென்சஸ் 12 டென்சஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன் தானே, அந்த டென்சஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி. சரியா? அப்போ எங்கிட்ட டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில்? 12 டென்சஸ் இருக்குது. எத்தனை ஆக்டிவ் வாய்ஸஸ் இருக்குது இங்கிலீஷில்? 12 ஆக்டிவ் வாய்ஸஸ் இருக்குது. பிகாஸ் இந்த டென்சஸ் அப்படிங்கிறதும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறதும் ஒரே வார்த்தை தான். சரியா? 12 டென்சஸ் தான் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்கிறோம். சரி தானே? ஓகே, நாங்கள் இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் விளங்கும் வெர்ப் டென்சஸ். அதாவது நாங்கள் 3 பார்த்துருக்கோமேயா. என்னது? முதலாவது பாஸ்ட் டென்ஸ், ரெண்டாவது ப்ரெசன்ட் டென்ஸ், மூணாவது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இந்த ஃபாஸ்ட் டென்ஸில் எத்தனை? 4, இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் 4, இந்த ஃபியூச்சர் டென்ஸில் 4 இருக்குது. அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் ஓகே இருக்கிற முதலாவது டென்ஸ் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட். ரெண்டாவது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், மூணாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், நாலாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அதில் சிம்பிள் ப்ரெசண்ட்டை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, அதாவது எதுக்காக நான் எகெயின் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டை படிக்கிறோன்னு சொன்னாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் எத்தனையாவது டென்ஸ் அது எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். சரிதானே? ஓகே, இப்போ நாங்கள் டிரெக்டாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த டென்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஓகே, அதாவது நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது எப்படி சொல்லலாம்? ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, குழப்பிக்கொள்ள வேணாம், ரெண்டும் ஒன்று தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லலாம், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முதலாவது நாங்கள் எதுக்காக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பதில் எங்களுக்கு தெரியணும். சரியா? we use the simple present tense. நாங்கள் எதற்காக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக பயன்படுத்துகிறோம்னா, the action is general. பொதுவான ஒரு செயலை பற்றி நாங்கள் சொல்லும் போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். சரிதானே? ஓகே, டைகர்ஸ் ஈட் மீட். டைகர்ஸ் இறைச்சி எத்தனை சாப்பிடும்? மரக்கறிகளை சாப்பிடுமா? இல்லை, டைகர்ஸ் ஈட் மீட். ஆகவே இது ஒரு பொதுவான செயல். இந்த ஜென்ரல் ஆக்ஷனை நாங்கள் சொல்கிறதுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி செல்லலாம். ஓகே, ரெண்டாவது தி ஆக்ஷன் happens all the time or habitual. ஏதாவது ஒரு செயல் எப்பவுமே நடக்கும். சரியா? ஏதாவது ஒரு செயல் எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்கு அல்லது வழக்கமாக அது நடக்கிற ஒரு செயலாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். அதாவது இன்னைக்கு ஹேபிச்சுவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேணும். ஹேபிச்சுவல்னா பிள்ளைகள் வழக்கமான செயல். நாங்கள் அதை ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள்
தினம்தோறும் அதிகாலையில் எந்திரிச்சு முகம் கழுவம் தானே, அது நாங்கள் வழக்கமாக செய்கிறது. நாங்கள் தினம்தோறும் 3 வேளை சாப்பிடுவோம் தானே, மீல்ஸ் 3 தடவை சாப்பிடுவோம் தானே, அது வழக்கமான செயல். ஓகே, முன்னையெல்லாம் பிஃபோர் த கொரோனா நாங்கள் என்ன செய்வோம், வழக்கமாக பாடசாலைக்கு போவோம் தானே, அதெல்லாமே ஹேபிச்சுவல் ஆக்ஷன். சரியா, வழக்கமாக நாங்கள் எந்த செயலை செய்கிறோமோ அதை பற்றி சொல்லணுமாக இருந்தால் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். இந்த டென்ஸை பயன்படுத்த வேண்டும். சரியா, ஓகே. உதாரணம், ஐ லிவ் இன் குருநேகல. ஐ லிவ் இன் குருநேகல, நான் குருநேகல தான் வாழ்கிறேன். நான் திடீர்னு அனுராதபுரத்துக்கோ இல்லை ஜெஃப்னாவுக்கோ போக போகிறது இல்லை. பொதுவாக எப்போவுமே நான் வாழ்கிற ஒரு இடம் என்ன, குருநேகல. இப்போது என்னுடைய சொந்த இடம் குருநேகல தான். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ நான் ஜெஃப்னா போவேன், நுவரெலியா போவேன், அது வேறு கதை. என்னுடைய சொந்த இடம் என்ன, குருநேகல. அது இப்போ அது மாறுமா, மாறாது. ஓகே, அதை நான் சொல்கிறோம். தி ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் ஆல் தி டைம். எப்பயுமே நடக்கிற ஒரு செயலாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். ஓகே. ரெண்டாவது, ஜான் டிரைவ்ஸ் அ டாக்ஸி. இப்போ பார்க்குறோம், நாங்கள் பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு நபராக இருந்தால் அவர் டீச்சிங் வேலை செய்வாரா, இல்லை தொடர்பே இல்லைன்னா பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் அவர் பேங்க்கில் தானே வேலை செய்யணும். அப்போது அவருடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன் என்னது, பேங்க்கில் வேலை செய்கிறது. இதே ஒரு ஆசிரியராக இருந்தால் பாடசாலைக்கு போயிட்டு மாணவர்களுக்கு கற்பித்தல், அதான் அவருடைய வேலை. அப்போ அவருடைய வழக்கமான செயல் என்ன, அவருடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன் என்னது, படிப்பித்தல். சரியா, இப்போ இதே ஒரு பாமர மக்கள் இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தினம்தோறும் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்கன்னா தோட்ட வேலைகளோ இல்லாட்டி வேறு ஏதாவது வேலைகளை செய்வாங்க. ஃபார்மர்ஸ் அப்படித்தான். அப்போது குறித்த நபர் தினம்தோறும் 1-2 நாள் இல்லை, விட்டு இல்லை, தினம்தோறும் ஏதாவது ஒரு செயலை தொடர்ச்சியை செய்கிறதா இருந்தால் அதை நாங்கள் சொல்கிறோம் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஆகவே ஜான் டிரைவ்ஸ் அ டாக்ஸி. ஜான் டாக்ஸி ஓட்டுறவர். அப்போ அவர் வழக்கமாக என்ன செய்வார், டாக்ஸி தானே ஓட்டுவார். அப்போது ஹேபிச்சுவல் ஆக்ஷனை சொல்லும் போது நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருந்தால் போதும். மூணாவது எக்ஸாம்பிள், வி மீட் ஒன்ஸ் அ வீக். நாங்கள் வாரத்தில் வாரத்தில் ஒரு தடவை மீட் பண்ணிக்குவோம். ஒரு வாரத்தில் நாங்கள் ஒரு தடவை மீட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் தான். தினம்தோறும் ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இல்லை. பாருங்க, இன்னைக்கு இந்த கிழமையில திங்கக்கிழமை நான் டவுன் போகிறேன்னா அடுத்த கிழமையும் திங்கள் டவுன் போவேன், அதுக்கப்புறம் வார கிழமையிலையும் திங்கக்கிழமை டவுன் போவேன். அப்போது வழக்கமாக வார ஒவ்வொரு கிழமையும் நான் ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அதுவும் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் தான். சரியா, அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். வி மீட் ஒன்ஸ் அ வீக் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போது இங்கே நான் பயன்படுத்த வேண்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, மூணாவது யூசேஜை பார்ப்போம். நாங்கள் மூணாவதாக எதுக்காக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே, மூணாவது பார்ப்போம். த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்க வேணும் பிள்ளைகள். ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்னதுன்னா, பிஃபோர் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால் செய்தி வாக்கியம். ஓகே, கோப்பியில் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் செய்தி வாக்கியம். ஓகே, ஏதாவது ஒரு செய்தி வாக்கியம் எப்போவுமே உண்மை அப்படின்னா நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கொரோனா ஒரு வைரஸ் தானே, கொரோனா ஒரு பாக்டீரியா இல்லையே, அதே ஒரு கொரோனா ஒரு ஃபங்கஸ் இல்லையே, கொரோனா அப்படிங்கிறது ஒரு வைரஸ். அது எப்பயுமே உண்மையான ஒரு செய்தி வாக்கியம் தானே, ஸ்டேட்மெண்ட் தானே. ஆகவே நாங்கள் அதை சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை விட்டுட்டு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோ பயன்படுத்தி சொன்னால் அது பச்சை பிள்ளை. ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒரு செயல் 100% உண்மையாக இருந்தால் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். உதாரணத்துக்காக, த மூன் கோஸ் ரவுண்ட் தி எர்த். சரியா, மூன் உலகத்தை சுற்றி போயிட்டுருக்கு தானே, அது உண்மையானது தானே, 100% ட்ரூ தானே, எப்பயுமே ட்ரூ தானே. அப்போ நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்துகிறோம். த சன் ரைசஸ் ஃப்ரம் தி ஈஸ்ட். ஈஸ்டில் இருந்து தான்
சூரியன் உதிப்பார். அது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். சரியா? என்ன? ஈஸ்டில் தானே சூரியன் உதிப்பார். ஆகவே இது எப்பயுமே உண்மையானது. அப்போ நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். சரியா? ஓகே, 3 யூசேஜஸ் பார்த்துருக்கோம். பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள். அதாவது நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான பதில் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஏ லெவலுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய படிப்பீங்க. ஆனால் ஓ லெவலில் கிரேட் 10 கிரேட் 11 அதாவது டென்சஸ் எல்லாம் நாங்கள் கிரேட் 5லேருந்தே படிக்கணும். சரித்தானே? அப்போ எல்லாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது 3 பிரதானமான யூசேஜஸ் தான். அந்த 3 பிரதான யூசேஜஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்த 3 ஓகே. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கக்கூடியவங்க ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. அல்லது வீடியோவை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பார்த்து உங்களுடைய கோப்பியில் எழுதிக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 யூசேஜஸும் தெரியணும். எதற்காகனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஓகே, கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய யூசேஜஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். சரிதானே? ஓகே, அதாவது இப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. தெரியாட்டி முன்னுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்காக தான் நேற்றுலாம் நான் அவ்வளவு டீப்பாக செஞ்சேன். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிதானே? என்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் சரியா? இதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். சரிதானே? இதை நாங்கள் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் இன்றைக்கி எழுதுகிறேன். ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ்விஓன்னு சொல்லலாம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன். நாங்கள் வெர்ப் லிஸ்ட் படிக்கக்குள்ளே நான் சொன்னேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நாங்கள் எந்த வேர்பை பயன்படுத்தணும்னு சொன்னேன். நாங்கள் பயன்படுத்த வேண்டிய verb 1, அதாவது V1 தான் நாங்கள் பயன்படுத்தணும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb, இன்ஃபினிட்டிவ் verb, அதை தான் நாங்கள் பயன்படுத்தணும். சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், eat, ate, eaten. சரியா? தனி verb list நான் நல்லா படிப்பிச்சேனே. தெரியாட்டி பாருங்க. ஓகே, இது V1, இது V2, இது V3. ஓகே, V1, V2, V3. ஓகே, இதில் இந்த V1 கொலாம் இவரத்தை நாங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ்க்காக பயன்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேனே. அப்போது நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன செய்யணும்னா இந்த V1 தான் பயன்படுத்தணும். அதாவது இந்த கொலாமில் உள்ள வேர்பை தான் நாங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, அதாவது பிள்ளைகள் இப்போ நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் என்னன்னு சொன்னால் சப்ஜெக்டை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஓகே, இவர் சப்ஜெக்டை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். சரிதானே? எங்களுக்கு பிள்ளைகள் பாருங்க, நான் சப்ஜெக்டை எழுதுகிறேன்.
சரியா? ஐ அப்படின்னு என்ன? நான். வீன்னு சொன்னா அவர்கள். யூன்னு சொன்னா நீ அல்லது நீங்கள். தே அப்படின்னு சொன்னா அவர்கள். ஓகே, சரியா? நான் வி வந்து அவர்கள்னு சொன்னேன். சாரி, வீன்னு சொன்னா நாங்கள். ஓகே, எகைன் சொல்றேனே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது. சரியா? இதுதான் சப்ஜெக்ட். இவ்வளவு சப்ஜெக்ட் நாங்கள் பார்க்க போறோம். சரிதானே? ஓகே, கோப்பில எழுதிக்கோங்க. ஐனா யாரு, வீணா யாரு, யூனா யாரு மொத்தமே எழுதிக்கோங்க. சரியா? இதுல பிள்ளைகள் நாங்க சின்ன வயசுல ஒருமை பன்மைன்னு படிச்சிருக்கோம். சரிதானே? ஒருமைனா என்னது, பன்மைனா என்னது? அதாவது ஒருமைன்னு சொன்னா ஒரு பொருள் இருந்தா நாங்க ஒருமைன்னு சொல்லுவோம், பல பொருட்கள் இருந்தா பன்மைன்னு சொல்லுவோம். ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப விளங்கும். இது ஒரு ட்ரீ, அப்ப இது ஒருமை தானே? ஓகே, இது வந்து என்ன, ஒருமை. இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது, பல மரங்கள் இருக்கு, அப்ப நாங்க இதை சொல்லுவோம் பன்மை. நாங்க என்ன சொல்லுவோம்? பன்மை. ஆகவே ஒருமைக்கு இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் சிங்குலர். எப்படி? சிங்குலர். பன்மைக்கு நாங்க சொல்லுவோம், இங்க எழுதுறேன், பன்மைக்கு நாங்க சொல்லுவோம் ப்ளூரல். எப்படி? ப்ளூரல். சரியா? அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னது இது எல்லாமே சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா தமிழ்ல என்ன? முதல்ல சப்ஜெக்ட்னா தமிழ்ல எழுவாய். சரியா? சப்ஜெக்ட்னா தமிழ்ல எழுவாய். இந்த எழுவாயில, இந்த சப்ஜெக்ட்ல சிங்குலரும் இருக்காரு, ப்ளூரலும் இருக்காரு. அதாவது ஒருமையும் இருக்கு, பன்மையும் இருக்கு. ஒருமை எதுன்னு சொன்னா இவர், ஈ, ஷி, இட். இவர் எல்லாம் யாரு? சிங்குலர். சிங்குலர். ஓகே, ஐ, வி, யூ, தே இவரெல்லாம் யாருன்னா பன்மை. பன்மைக்கு என்ன இங்கிலீஷ்ல? ப்ளூரல். இவ்வளவு இது விளங்குனா உங்களுக்கு போதும். சரிதானே? சப்ஜெக்ட் அதில் நாங்கள் படிக்க வேண்டிய அவ்வளவும் படிச்சிட்டோம். சரியா? ஐ, வி, யூ, தே, ஈ, ஷி, இட் இருக்காரு. அதில் ஐ, வி, யூ, தே எல்லாமே ப்ளூரல், அதாவது பன்மை. நான் இங்கே எழுதுறேனே, பன்மை. ஈ, ஷி, இட் இது எல்லாமே சிங்குலர், அதாவது ஒருமை. ஓகே, இவ்வளவு தெரிஞ்சா போதும். சரிதானே? இப்போ நாங்க வேர்பை பத்தி பார்ப்போம். வேர்பை பத்தி பார்க்கணும்னு சொன்னா வேர்ப் லிஸ்ட்டை பத்தி தெரியணும். நான் அழகா சொல்லி கொடுத்தேன் தானே வேர்பை பத்தி. ஆகவே அதை பத்தி நாங்க அப்புறம் பார்ப்போம். வேர்பை, ஒப்ஜெக்டை பத்தி இப்ப நாங்க பார்ப்போம். இதை கொஞ்சம் பெண்டிங்ல வைங்க. சரியா? ஒப்ஜெக்டை பத்தி பார்க்கணும்னு சொன்னா, ஒப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒப்ஜெக்ட் சொன்னா தமிழ்ல செயற்படு பொருள். ஓகே, தமிழ்ல என்ன? செயற்படு பொருள். ஓகே, நான் ஷோர்ட்டா எழுதுறேன், /போன் எழுதுறேன். செயற்படு பொருள். ஓகே, ஒப்ஜெக்ட்னு சொன்ன செயற்படு பொருள். இதை நாங்க தமிழ்ல ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நாங்க எந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவோம்? எப்படி பயன்படுத்துவோம்னா, எப்படின்னா எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இத்தனை நாங்கள் தமிழ்ல ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கான முறை. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல எப்படின்னா எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். ஓகேயா? வேர்ப்னு சொன்னா பயனிலை. ஓகே, அத பயனிலை அல்லது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பயனிலையும் வினைச்சொல்லும் ஒரே வார்த்தை தானே? அதை பத்தி எங்களுக்கு தெரியணுமா? தெரிய தேவையில்லை. இனி போடுறேன் வினைச்சொல். சரிதானே? ஆகவே இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியத்தை அமைக்கிறது எப்படின்னா எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். சரிதானே? ஓகே, இப்போ நாங்க ஒப்ஜெக்ட் என்னது, செயற்படு பொருளை பார்த்துட்டோம். வேர்பை பார்ப்போம் பிள்ளைகள். ஓகே, அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு அழகா விளங்கும். சரியா? எக்ஸாம்பிள் 1. ஓகே, இப்போ நான் எனக்கு விருப்பமானவர் இங்க இன்னைக்கு தே அப்படிங்கிறவரை எடுக்கிறேன். சரியா? இப்போ நான் தமிழ் என்ன சொல்ல போறேன்னா, சரி நான் முதல்ல எழுதிடுறேன். தே பிளே கிரிக்கெட். சரியா? 100% சரிதான், ஒரு பிழை இல்லையா? சப்ஜெக்ட், வெர்ப், ஒப்ஜெக்ட், SVO, ஒரு பிழையும் இல்லையே. சரி, ஒரு பிழையுமே இல்லை. சரித்தானே? இங்க நீங்க பாருங்க,
நான் எழுதுறேன். இப்போ எனக்கு இப்போ விருப்பமாக இருக்குது இவர், ஷீ அப்படிங்கிறது விருப்பமாக இருக்காங்க. இப்போ நான் எடுக்கிறேன் ஷீ. சரியா? ஷீன்னு எடுத்தா இதே எடுக்கிறேனே, ப்ளே, கிரிக்கெட். இது சரியா? இல்லை, இது பிழை. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் வந்தால் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலரை பயன்படுத்தினால் நாங்கள் வேர்ப் கூட என்ன செய்யணும்? எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். எப்படி எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் என்று நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஓகே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் பயன்படுத்துகிறவர் சிங்குலராக இருந்தால், அதாவது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் நாங்கள் வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டும். எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டும். சரிதானே? அப்போ ஷீங்கிறது இன்னைக்கு யாரு பாருங்க பார்ப்போம். ஷீ சிங்குலர் சப்ஜெக்ட். ஆகவே நாங்கள் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். பிளேயா இருந்தால் நாங்கள் எஸ் தான் சேர்க்கணும். ஓகே, எஸ் சேர்த்துட்டா போச்சு. அப்போ இதுவும் சரி அதுவும் சரி, ரெண்டுமே ஓகே, ரெண்டும் சரி. எனக்கு இப்போ விருப்பமாக இருக்கு யாருன்னா யூ அப்படிங்கிறது விருப்பமாக இருக்கு. நான் சொல்ல போகிறேன். நான் யூ பயன்படுத்தி எழுதுறேன். இங்கே எழுதுறேன். யூ என்ன சொல்றது? ஈட் அண்ட் ஆப்பிள். சரிதானே? இது சரியா? சரி. ஏன்? யூங்கிறது சப்ஜெக்ட், வெர்ப் யாரு? ஈட். நாங்கள் எஸ் சேர்க்கணுமா? தேவையில்லை. ஏன்? நான் இங்கேக்கே சொன்னேன், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் அப்படியே V1 வெர்பை போட்டால் சரி. அப்போ யூங்கிறது யாரு? ப்ளூரல் சப்ஜெக்ட் தானே. யூங்கிறது இன்னைக்கு ப்ளூரல் தானே. ஆகவே V1 வெர்பை அப்படியே போட்டால் சரி. ஓகே, யூ ஈட் அன் ஆப்பிள். ஓகே, சரி. இப்போ விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகே, விளங்கி இருக்கும். சரித்தானே? ஓகே, இப்போ நான் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் விளங்கும். ஐ ஈட் அன் ஆப்பிள். ஐ ஈட் அன் ஆப்பிள்னு சொன்னால் நாங்கள் இவரை சொல்லுவோம் அஃபிர்மேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, எப்படி சொல்லுவோம்? அஃபிர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஐ ஈட் அன் ஆப்பிள்னா என்ன அர்த்தம்? ஐ ஈட் அன் ஆப்பிள்னா நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன். என்ன அர்த்தம்? நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன். ஓகே, இதுதான் பிள்ளைகள் எக்ஸாக்டான அர்த்தம். ஈட் அன் ஆப்பிள்னா நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன். இது என்ன? அஃபிர்மேட்டிவ். ஓகே, அஃபிர்மேட்டிவ்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. சரி தானே? அடுத்தது, நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேனா. இப்போ நான் ஆப்பிள் சாப்பிட்றேன், நான் ஒரு ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் நான் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றேனா? கேள்வி இப்படி கேட்கறது, இப்படி தான் கேட்கணும். நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன், நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேனா அப்படின்னு கேட்கணும். சரியா? அதை நாங்கள் சொல்லுவோம் குவெஸ்சன் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரூலை ஞாபகத்தில் வச்சு கொள்ள வேண்டும். சரிதானே? ஓகே, இங்கால சொல்கிறேன் இதெல்லாம் இல்லை. அதாவது ஐ ஈட் an apple. இது நாங்கள் கேள்வி கேட்கணுமாக இருந்தால் ஐங்கிறது யாரு? ப்ளூரல் சப்ஜெக்ட் தானே. ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் நாங்கள் முன்னுக்கு டூ அப்படிங்கிறவரை போடணும். சரியா? ஐ மட்டும் இல்லை, எந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் டூங்கிறவரை போடணும். டூங்கிறவரை போட்டுட்டு இதை அப்படியே எழுதி விட்டா சரி, அவ்வளவே தான். அப்படியே எழுதி விட்டுட்டு ஒரு கொஷன், ஒரு கேள்வியாக இருந்தால் நான் கட்டாயம் கேள்வி குறி போட்டுடுங்க, அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் நான் சொல்கிறேன் ஷீ, இதே எடுப்போமே, ஈட் an apple. இது சரியா? பிழை. ஏன் பிழை? அதாவது ஷீங்கிறது யாரு? சிங்குலர் சப்ஜெக்ட்.
சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் நாங்கள் வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் தானே. அப்போ நாங்கள் இன்னைக்கு எஸ் சேர்த்தே ஆகணும். சேர்த்தா மட்டும்தான் சரி, சேர்க்காட்டி பிழை. ஓகே, இப்போ விளங்கினா உங்களுக்கு? சேர்த்தா தான் சரி, சேர்க்காட்டி பிழை. ஓகே, இப்போ இவரை நாங்கள் எப்படி கேள்வி கேட்குறதுன்னா, சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் டூக்கு பதிலாக நீங்கள் எடுக்கணும் என்னத்துன்னா டஸ் அப்படிங்கிறவரை எடுக்கணும். சரித்தானே, டஸ்ங்கிறவரை எடுக்கணும். ஓகே, டஸ்ங்கிறவரை எடுத்துட்டு இதை அப்படியே எழுதி விட்டுருங்க, அவ்வளோத்தான். சரியா? இப்படி எழுதும் போது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும், இந்த எஸ் தான், இந்த எஸ்ஸை தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், டஸ்ஸாக இங்கே எடுத்துட்டோம். ஆகவே இவர் இப்படியே வருவார், அதாவது V1 வேர்பாக வருவார். இன்னைக்கு எழுதி விட்டுருங்க. சரி, கொஸ்டின் மார்க்கை போடுங்க, அவ்வளோதான். இப்போ விளங்கினிச்சா? விளங்காட்டி திருப்பி பாருங்க. சரியா? பாருங்க, இப்போ இதில் நாங்கள் தொடருவோம். நான் அப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன். நான் ஒரு அப்பிளை சாப்பிடுகிறேனா அப்படின்னு கேள்வி கேட்கணுமா இருந்தா ஐங்கிறவர் யார்? இவரை தான் நாங்கள் பார்க்கணும், சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன, சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் தானே. அப்போ நாங்கள் யார் எடுக்கணும்? டூங்கிறவரை எடுக்கணும். டூ எடுத்தாச்சு, அதை அப்படியே எழுதி விட சொன்னேன். அப்போ எழுதிருங்க, ஐ ஈட் அன் ஆப்பிள். சரியா? கேள்வி தானே இப்போது, அதனால கேள்விக்குறி போடுங்க. இது வந்து ஒரு வினா, ஒரு செய்தி வாக்கியம்னால நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். அப்போ இங்கே கேள்விக்குறி போடணும். இது என்ன? கேள்வி தானே. ஆகவே நாங்கள் கொஷன். இது என்ன? கொஷன். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் அப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேனா. நான் அப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேனா, இப்படித்தான் நாங்கள் கேள்வியை கேட்கணும். நாங்கள் குழம்புவோம், அதாவது நீங்கள் இப்போ படிக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கணுமா இருந்தால் குழம்பிடுவோம். எப்படி கேட்குறதுனே தெரியாது. இப்படித்தான் பிள்ளைங்களா கேட்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் கேட்கணும். யான்னு சொன்னால் அவங்க படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, எப்பயும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் முதல்ல வீடியோ நான் செய்கிறப்ப முதல் சொல்லி தந்தேனே, அதை தான் நீங்கள் இன்னைக்கு எடுக்க வேணும். நான் சொல்கிறது விளங்கினிச்சா? சரி, ஓகே. பாருங்க, இது அஃபர்மேட்டிவ், இது கொஸ்டின். நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன், நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேனா ஒரு கேள்வி. இப்போ பிள்ளைங்களா நாங்கள் நெகட்டிவ் பண்ண போகிறோம். நெகட்டிவ்னா நான் ஆப்பிளை சாப்பிடலை. சரியா? நான் பொதுவாக சொல்ல போகிறோம், நான் பொதுவாக ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம்? நான் ஆப்பிள் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, எழுதுறேன். இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு பாட்டிக்கு போயிருக்கீங்க, தம்பி நீ ஆப்பிள் சாப்பிட்றியாடா, ஆப்பிள் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறீங்க, சாரி நான் ஆப்பிள் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். இங்கேக்கு எப்படி சொல்லணும்னா, அதாவது ஒரு விஷயத்தை படி இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் ஏதாவது ஒரு வாக்கியத்தை நாங்கள் நெகட்டிவ் பண்ண வேண்டுமா இருந்தால் நாட் சேர்க்கணும். குப்பையில் இப்படி மேலே எழுதிக்கோங்களே, நெகட்டிவ் ஈக்குவல் நாட். ஏதாவது ஒரு வாக்கியத்தை நாங்கள் நெகட்டிவ் பண்ண வேண்டுமா இருந்தால் நாட் சேர்த்தா சரி. சரித்தானே? இப்போ இங்கனைக்கு நாங்கள் சும்மா ஐ நாட் ஈட் அன் ஆப்பிள் எழுதுனா சரியா? பிழை. இப்போ இங்கனைக்கு என்ன செய்யணும்னா, இந்த டூ இருக்கார் இல்லையா, இந்த டூவை நாங்கள் இங்கே கொண்டு வரணும். எப்படின்னா ஐ டூன்னு போட்டுட்டு இங்கனைக்கு நாட் சேர்க்கணும். ஐ டூ நாட், இதை அப்படியே எழுதி விட்டா சரி. ஈட் அன் ஆப்பிள். ஓகே, இவர் யாரு? இது? நெகட்டிவ். ஓகே, ஐ டு நாட் ஈட் அன் ஆப்பிள் என்ன அர்த்தம்? நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லை. ஓகே, நாட் சேர்த்துருக்குறோம். எப்படி நாட் சேர்க்கணும்? டூவை போட்டாச்சு, நாட் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தது நெகட்டிவ் கொஸ்டின். நெகட்டிவாக கேள்வி கேட்கறது, நீ ஆப்பிள் சாப்பிட மாட்டியா? சரியா? நீ ஆப்பிள் சாப்பிடுவதில்லையா? நீ விளையாடுவதில்லையா? சரியா? உனக்கு இது பிடிக்காதா? சரியா? உனக்கு தொலைபேசி இல்லையா? இப்படி கேட்க போகிறோம். சரி தானே? இப்போ நான் கேட்க போகிறேன், நீ. சரியா? இல்லாட்டி நீங்கிறத விட நான் எடுக்கிறேனே, நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? நான் ஒரு ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? எப்படி கேட்குறது? இன்னைக்கு நான் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் என்ன செய்கிறோம்? டூவை முன்னுக்கு எடுக்கிறோம் தானே.
அதே மாதிரி தான் இங்கே நான் கேள்விக்கு தானே கேட்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? அவரை தான் எடுக்கணும் முன்னுக்கு. ஆனால் இது எப்படிப்பட்ட கேள்வி? நெகட்டிவ் கேள்வி தானே, எதிர்மறையாக கேட்க போகிறோம் தானே. அதனால் டூவோட சேர்த்து நாட்ங்கிறதையும் சேர்க்கணும். ஓகே, இப்படி சேர்க்கணும். இப்படித்தான் நீங்கள் முன்னுக்கு இது எழுதணும், வேறு மாதிரி எழுதக்கூடாது. சில பேர் இப்படி எழுதிடுவாங்க, டு நாட் எழுதி விட்டுருவாங்க முன்னுக்கு. பிழை, இது பச்சை பிழை. இப்படித்தான் நீங்கள் எழுதணும். இது என்ன அர்த்தம்? இதில் என்னதுன்னு சொன்னால் இது வந்து நாட் அப்படிங்கிறது தான் நான் சுருக்கி எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. சரி, டோன் இது எழுதி விட்டா சரி. ஐ ஈட் an apple. இது என்னது? நெகட்டிவ் கொஸ்டின், NQன்னு போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்காக டோன்ட் ஐ ஈட் an appleனா நான் அப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? ஓகே, அவ்வளோதான். இந்த 4 முறைகளில் நாங்கள் பார்க்கணும். சரியா? 1, ஓகே, விளங்க மாட்டேது என்ன, 1 2 3 4 இந்த 4 முறைகளையும் கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது நாங்கள் ஒரு எஸ் ஓ நோ கொஷனில் கேட்போம். இப்போது எங்களுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான், சாரிடா நான் ஆப்பிள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கேட்க போகிறீங்க, ஏன்டா ஆப்பிள் சாப்பிட மாட்டேன்? ஆப்பிள் நல்லா ஆரோக்கியம் தானேடா, ஏன் ஆப்பிள் சாப்பிட மாட்டேன், ஏன் ஆப்பிள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்க போகிறோம். சரியா? இப்போ நான் இன்னைக்கு எழுதுறேன். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. யா ஏன் தானே பிள்ளைகளா? ஏன் தானே. இது வந்து பேச்சு வழக்கு, இதுதான் எழுத்து வழக்கு. ஏன்னா என்னது இங்கிலீஷில்? வாய் தானே. அப்போ முன்னுக்கு நீங்கள் என்னது போடணும்? வாய். எப்படி கேள்வி கேட்க போகிறோம்? ஏன் நீ ஆப்பிள் சாப்பிடுவதில்லை அப்படி கேட்க போகிறோம் தானே. ஏன் நீ ஆப்பிள் சாப்பிடுவதில்லை. இங்கனைக்கு வை போட்டணும். ஏன் வைன்னு என்னது? ஏன் தானே. போட்டுட்டு இவர் இருக்கார் இல்லையா, இவரை தூக்கி அப்படியே இங்கே போடுங்க, பிரச்சனையே இல்லை. வை டோன்ட். இப்போ நீன்னு தான் கேட்க போகிறோம். இது வேறு செக்ஷன், இவர் வேறு செக்ஷன். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்? ஏன் நீ ஆப்பிள் சாப்பிட மாட்டேங்கிற, ஏன் நீ ஆப்பிள் சாப்பிடுவதில்லை அப்படின்னு கேட்க போகிறோம். சரி தானே. இப்போ இன்னைக்கு வை போட்டணும், முன்னு கட்டாயம் வை போடணும். டோன்ட் இதை யூவை மாற்றுங்க. யூ ஈட் an apple. ஓகே, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க். சரியா? why don't you eat an apple? why don't you eat an apple? இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் நீ ஆப்பிள் சாப்பிடுவதில்லை. சரிதானே. இப்போ நான் இதை 5ஆவதுன்னு சொல்லி எடுக்கிறேன். உங்களுக்கு ஏன் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பயன்படுத்தலாம். ஏன் இல்லாமல் என்ன, எப்படி, எவ்வளவு அதெல்லாம் பயன்படுத்தலாம். சரியா? வை இல்லாமல் நீங்கள் என்ன பயன்படுத்தலாம்? வாட் இல்லாட்டி ஹவ் எப்படி, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். எதுக்கு? இங்கே. சரிதானே. இப்போ நான் சொல்கிறது விளங்கினிச்சா? இப்போது நான் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் நான் வீடியோ பார்த்துட்டேன்னு கட்டாயம் சொல்லணும். ஏன்னா இது டென்ஸ். ஓகே, அப்படி சொல்லக்குள்ள இந்த மாதிரி ஒரு வாக்கியம் ஒரே ஒரு வேர்பை தருவேன். ஒரு வேர்பை வச்சுக்கொண்டு நீங்கள் 5ஆ எழுதணும். 1 2 3 4 5ஆ எழுதணும். சரித்தானே? தான் உங்களுடைய வேலை. சரி பிள்ளைங்களா, இப்போ இங்கனைக்கு நாங்கள் ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டை வச்சு தான் இவ்வளவு கூத்து பார்த்தோம். இவ்வளோ 5 வாக்கியத்தையும் நாங்கள் ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டை வச்சு பார்த்தோம். இதே ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வைத்தால் எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் பார்ப்போம். ஒரு சிங்குலர் சப்ஜெக்டை வச்சு நாங்கள் எப்படி ஒரு வாக்கியத்தை எழுதலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லங்கிறத பார்ப்போம். சரிதானே. இப்போ இதை பாருங்கள், இதே பாருங்களேன். நீங்கள் 1ஆவதாக நாங்கள் எழுதுவோம். ஐ ஈட் an apple. நான் ஒரு ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறேன். சரிதானே. இதை அவள்னு மாற்றுமே. அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள் அப்படிதான் எழுதணும். அஃபர்மேட்டிவ் தானே. அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள் எழுதுவோம். இப்போ சரியா கவனிச்சுக்கோங்க. ஷீன்னு என்ன? அவள்னு சொன்னேன். ஷீ. பாருங்க, ஐ ஈட் an appleனா ஐனா யாரு? ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட்.
சரியா? நான் வீடியோ முதல்லே சொன்னேன், ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? verb கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இங்கே நாங்க எஸ் தான் சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு டவுட், எப்படி எஸ் சேர்க்கிறதா இஎஸ் சேர்க்கிறதா, அதை நான் ஒரு தனி வீடியோவா செய்வேன். அப்ப ஷீங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்னால நாங்க verb கூட எஸ் சேர்க்க போறோம். சரியா? அப்ப ஷீ eats an apple. ஓகே, இது கொஸ்டின் மார்க், சாரி இது ஃபுல் ஸ்டாப். ஓகே, இது ஃபுல் ஸ்டாப், கொலம் மாதிரி வந்துருச்சு. she eats an apple னா அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள். சரியா? அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள். அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள். இது என்ன? அஃபர்மேட்டிவ் தானே. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள். இதே நேரத்தில் இப்போ யாராவது கேட்குறேன், நீ என்னடா செய்கிற? நான் ஆப்பிள் சாப்பிட்றேன்னு சொல்லக்குள்ள ஐ ஈட் அன் ஆப்பிள்னு சொல்லணும். இதே உங்கள் தங்கச்சி என்னடா செய்யுதுன்னு கேட்டால் அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாள்னு சொல்கிறப்போ ஷி ஈட்ஸ் அன் ஆப்பிள்னு சொல்லணும். கட்டாயம் இன்னைக்கு என்ன செய்யணும்? எஸ் போட்டு சொல்லணும். அதான் ரூல், அதான் விதி விலக்கு. சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் என்ன செய்யணும்? எஸ் சேர்க்கணும். அடுத்தது நாங்கள் கொஸ்டின் பார்ப்போம். சரியா? இப்போ இன்னைக்கு நாங்கள் எப்படி கொஸ்டின் எழுதியிருக்கோன்னு பாருங்க பார்ப்போம். டூ ஐ ஈட் அன் ஆப்பிள்னு எழுதியிருக்கோம் தானே. இப்போ இதே நேரத்தில் இன்னைக்கு ஐ வராது, யார் வர போகிறா? ஷீ வர போகிறாரு தானே. அப்போ நாங்கள் ஷீ போடணுமா இருந்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் முன்னுக்கு பாருங்க, கவனமாக இருக்கும். நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் முன்னுக்கு நாங்கள் டூ எடுப்போம். இதே சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் முன்னுக்கு டஸ் எடுக்கணும். ஓகே, இந்த டஸ் எப்படி வந்திருக்குன்னா, இந்த இஎஸ் எப்படி வந்திருக்குன்னா, இன்னைக்கு நான் போட்டோம் தானே எஸ், இவர் தான் முன்னுக்கு டஸ்ஸாக மாறி வராரு. அப்போ இங்கே பாருங்க, டூ ஐ ஈட் அன் ஆப்பிள் தானே. அப்போ இன்னைக்கு யார் எடுக்கணும்? டஸ் எடுக்கணும். ஏன் டஸ் எடுத்தோம்? இது சிங்குலர் சப்ஜெக்ட். இன்னைக்குள்ள எஸ் தான் டஸ்ஸாக மாறி இருக்கு. டஸ் ஷீ பாருங்க, டூ ஐ டஸ் ஷீ ஈட் அன் ஆப்பிள். அப்படி ஈட் அன் ஆப்பிள் அதை இங்கே வரணும். ஈட் அன் ஆப்பிள். இது ஒரு கேள்வி. என்னது? இது ஒரு கொஸ்டின். எதற்காக நான் ஈட்ஸ் இங்க எழுதல? யான்னு சொன்னா இந்த எஸ் தான் டஸ்ஸா இங்க மாறிடுச்சு. ஆகவே இன்னைக்கு நாங்கள் எஸ் போட வேணாம், போடக்கூடாது. டஸ் ஷி ஈட் அன் ஆப்பிள்னா அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாளா எழுத இடம் பத்தல பிள்ளை. அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுகிறாளா? ஓகே, இப்போ இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்ல பயன்படுத்தணும். சரியா? நீ ஆப்பிள் சாப்பிட்றியா அப்படின்னு எப்படி கேட்கணும்? டூ யூ ஈட் அன் ஆப்பிள். டூ யூ ஈட் அன் ஆப்பிள்னு என்ன அர்த்தம்? நீ ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றியா? நீ படிக்கிறியா? டூ யூ ஸ்டடின்னு சொன்னா நீ படிக்கிறியா? அதே மாதிரி அவள் படிக்கிறாளான்னு கேட்குறப்போ டஸ் ஷீ ஸ்டடி அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி அவள் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றாளான்னு கேட்குறப்போ டஸ் ஷீ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு கேட்கணும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தது இதை நாங்கள் நெகட்டிவ் பண்ணுவோம். இப்போது நான் திருப்பி சொல்ல போகிறோம். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, அடே அவள் ஆப்பிள் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்குறான். எப்படி கேட்குறாமே, ஏ மை ஃப்ரெண்ட் டஸ் ஷீ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறோம் நோ, இல்லை அவள் ஆப்பிளை சாப்பிடல. சரி, அவள் ஆப்பிள் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ எனக்கு ஐக்கு பதிலாக ஷீ வர போகிறாரு. சரியா? இப்போ நான் போடுறேன் ஷீ போட்டுட்டு டு நாட் தானே சேர்த்துருக்கோம். பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு டு நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா, சரியா, டு நாட் அப்படிங்கிறது போட விருப்பம் இல்லாட்டி, இப்படி போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இப்படி போடலாம், டோன்ட்னு போடலாம். நோ ப்ராப்ளம். டு நாட் போட விருப்பம் இல்லாட்டி டோன்ட்னு போடலாம். எழுதப்பட்ட பத்தாட்டி இப்படி செய்யுங்க. அப்போ ஐ டு நாட் ஈட் அன் ஆப்பிள்னா நான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லை. அப்போ இன்னைக்கு நாங்கள் அவள்னு சொல்லி பார்க்க போகிறோமே. அப்போ இன்னைக்கு டு நாட் வந்தா இன்னைக்கு ஷீ இப்படி வரும், டஸ் நாட். யா ஷீ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ டஸ் நாட் ஈட் அன் ஆப்பிள். இது இது ஒரு ஃபுல் ஸ்டாப். இது என்ன ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ். ஓகே, டஸ் ஷீ டசன்ட் ஈட் அன் ஆப்பிள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு டூ நாட் போட விருப்பம் இல்லாட்டி டோன்ட்னு சொல்லுங்க. அதே மாதிரி
டஸ் நாட் அது போட விருப்பம் இல்லாட்டி டசன்ட் அப்படிங்கிறது சொல்லுங்க. என்ன? டசன்ட் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகே, அப்போ she does not eat an appleனா அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லை. அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லை. ஓகே, சரிதானே? அடுத்தது இது நெகட்டிவ்க நான் மாத்திட்டோம். அடுத்த கேள்வி, அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? அதாவது நெகட்டிவ் கொஸ்டனை நாங்கள் மாற்ற போகிறோம். எப்படி கேட்க போகிறோம்? டோன்ட்டா இருந்தா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துல நான் அதாவது இங்கனைக்கு சொன்ன மாதிரி டூ நாட்டை நாங்கள் டோன்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி டஸ் நாட்டை நாங்கள் டஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் கேள்வியில் நெகட்டிவ் கொஸ்டனில் பயன்படுத்தும் போது நாங்கள் டூ நாட்னு சொல்ல இயலாது. அது பிழை. டோன்ட்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கனைக்கு நான் என்ன செய்ய போகிறோம்? டசன்ட்னு சொல்ல போகிறோம். சரியா? டசன்ட் ஷீ ஈட் an apple. ஓகே, doesn't she eat an apple னா அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? ஓகே, அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லையா? ஓகே, இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ நான் கேட்க போகிறோம். இப்போ நான் கேட்குறேன், அடே ஏன்டா அவள் ஆப்பிள் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்க போகிறோம். அவன் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டே நீ ஆப்பிள் கொடுத்து வேஸ்ட்டுடா, ஏன் அவள் ஆப்பிள் சாப்பிட மாட்டா? சரியா? எப்படி சொல்கிறான்? ஏ மை ஃப்ரெண்ட், இட்ஸ் வெரி வேஸ்ட் பிகாஸ் ஆஃப் she does not eat an apple. She doesn't eat an apple, my friend. இப்போ நான் கேட்க போகிறோம், ஏன்டா அவள் ஆப்பிள் சாப்பிட மாட்டா? என்ன சேர்க்க போகிறோம்? இங்கனைக்கு நீ ஏன் நீ ஆப்பிள் சாப்பிடுவதில்லைன்னு கேட்டிருந்தனே, அதே மாதிரி ஏன் அவள் ஆப்பிள் சாப்பிடுவதில்லைன்னு கேட்க போகிறோம். சரி, எப்படி கேட்க போகிறோம்னா வை அதை அப்படிங்க போடுங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், வைக்கு பதிலாக நீங்கள் வேறு தான் சொல்லலாம். WH கொஸ்டின் வை டோன்ட்ங்கிற மாதிரி இங்கே டசன்ட் தானே. வை டசன்ட் ஷீ ஈட் an apple? இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அவள் ஆப்பிள் ஒன்றை சாப்பிடுவதில்லை. ஒன்றின் எழுத இடம் பத்தல, சாப்பிடுவதில்லை. ஓகே, இப்போ விளங்கினிச்சா? இது 1வது 2வது 3வது 4வது 5வது. இந்த 5ம் அதாவது ப்ளூரல் சப்ஜெக்டில் 5ம் இந்த இப்போ எழுதியிருக்குமே 5ம் 1 2 3 4 5 ப்ளூரல் சப்ஜெக்டில் 5ம். ப்ளூரலாக இருந்தால் எல்லாமே டூ நாட் அப்படி தான் வரும். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் டஸ் நாட் அப்படி தான் வரும். இப்படி 5 நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எழுதி பழகுனீங்கன்னா சரியான லேஸு. தமிழ் அர்த்தத்தோடு எழுதி பழகினீங்கன்னா லேஸு. ப்ராக்டிக்கலாக டிரெக்டாக செஞ்சு காட்டியிருக்கேன். சரி தானே? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் படித்தோம் தானே, இங்கே ஐ வி யூ தே ஈ ஷி இட் இதை அவ்வளத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா மாற்றி இப்படி எழுதணும். அதாவது இப்படி எழுதணும். பாருங்கள், நான் ஐங்கிறத வேற வச்சு இவ்வளோ கேள்வி எழுதுனேன். 5 எழுதிட்டேன். 5 பிள்ளைங்களாம் நிறைய எழுதலாம் ஐங்கிறத வச்சு. அதே மாதிரி நீங்கள் ஐ வி யூ இது எல்லாத்துக்கும் எழுதணும். அப்படி எழுதும் போது கவனத்தில் இருக்க வேணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் டூ எடுக்கணும், சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் டஸ் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு வேர்பாக எடுக்கணும். இப்போ நான் ஈட் தான் எடுத்தேன். ஈட் இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி எடுக்கலாம். ரன், கோ, இப்படியெல்லாம் எடுக்கலாம். நிறைய வேர்ப் இருக்குது. நான் வேர்ப் லிஸ்ட் அதுதான் முதலே படிப்பிச்சேன். அதை வச்சு V1 வேர்பை வச்சு நீங்கள் எடுக்கணும். சரித்தானே? இப்போ உங்களுக்கு இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரித்தானே? அடுத்தது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த பாயிண்ட்டை விளங்கப்படுத்திட்டு இன்னைக்கு வீடியோவை நான் முடிக்கிறேன். சரியா?